அவக்காலம், இந்த அருளின் காலம், ஆட்சியின் காலம், கிருபையின் காலம், மன்னிப்பின் காலம், ஆசிரியின் காலம். கடவுளோடு இணைய விரும்புகின்ற நாம் நம்முடைய நிலையை உணர்ந்தவர்களாக, நம்மை சுய ஆய்வு செய்தவர்களாக, நாம் பாவத்தை விட்டுவிட்டு, பாவ நிலையை விட்டுவிட்டு, நமது வாழ்வின் நெறியை சிறந்த நிலையில் மாற்றி கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ்வாக்குகின்ற போது இறைவன் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையான வளங்களை தருவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அரவணைக்க தயாராக இருக்கின்றார். ஆக சிலுவை பாடுகளை தியானிக்கின்றோம், தவம் இருக்கின்றோம், இறை வார்த்தையை படிக்கின்றோம் என்று இந்த 47 நாட்களில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அது இறைவன் நமக்கு தரும் கொடையாக ஏற்று எல்லா நாளும் இறைவனின் நாள், எல்லா நாளும் இறை புத்தகத்தை படிக்கும் நாள், எல்லா நாளும் விவிலிய வார்த்தையின்படி வாழும் நாளாக மாற்றுகின்ற போது நாம் கடவுளோடு, கடவுளின் உடன்படிக்கையின் வழியாக இணைய நம்மை நாம் தயார் செய்வோம். இறைவன் நம்மையும் நம் உறவுகளையும் ஆசீர்வதிக்கட்டும்.